Singapore Lifestyle. என் பேர் பத்மா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரட் கேக். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கேரட் கேக் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கப் எடுத்துர்க்கேன். இந்த கப் சைஸ் மைதா, கேரட்டுக்கும் சர்க்கரைக்கும் மூணுமே இந்த கப் அளவு தான் நான் எடுத்துர்க்கேன். நீங்களும் எதனா ஒரு கப் சைஸ் எடுத்தீங்கன்னா அதே அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 2.5 கப் மைதா எடுத்துருக்கேன், 3 கப் கேரட், 1 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சர்க்கரை, இது 1/4 கப் எண்ணெய், நம்ம குக்கிங் எண்ணெய் அது எடுத்துருக்கேன், 3 முட்டை எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது பட்டை பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், பாதாம் வறுத்து இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதே வறுத்த பாதாமை பவுடரும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேரட் கேக் மேலே ஐசிங் போடுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். க்ரீம் சீஸ் 250 கிராம் எடுத்துருக்கேன், இது பட்டர் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன பவுல் சைஸ் சர்க்கரை, இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் வேணும். இப்போ நம்ம கேரட் கேக் மைக்ரோவேவில் செய்கிறதுனால நான் மைக்ரோவேவ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அந்த கார்னர்லலாம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் இந்த நான்ஸ்டிக் பேக்கிங் பேப்பர் இதை நான் ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டை நம்ம மேலே போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேக் அப்சைட் டவுன் நம்ம திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு இல்லைன்னா கீழே ஒட்டிக்குமோ அந்த பயம் இருக்கும். இது போடுறதுனால ஈஸியாக வந்துடும். இது இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு இதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுப்போம். இதை நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்க்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மாதிரி பீட்டர்லேயும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆர்டினரி சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நம்ம 1/2 கப் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மைதா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மைதாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வச்சிருக்க பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், இந்த ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் பட்டை பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டை பொடி, நம்மளோட பாதாம் கட் பண்ணி வச்சுக்கோங்கள பீசஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்மளோட கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம கையிலே இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா கேரட்டும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த கேக் நட்ஸும் இந்த கேரட்டோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட கேக் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டரை, அந்த ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். இதை மைக்ரோவேவில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து மைக்ரோவேவ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். மீடியம் ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. என் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ டூத் பிக் வச்சு பார்க்கலாம். உள்ளே வச்சு பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். பாருங்கள், பவுடர் மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கூல் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் கேக்கை வந்து ஒரு ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூல் ஆகணும்ல, அதனால இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக்கு. கீழெல்லாம் ஒட்டவே இல்லை, ட்ரேயில் சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். இப்போ இந்த பேக்கிங் பேப்பரையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஐசிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஐசிங்கை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ சூப்பரான கேரட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஐசிங்கும் மேலே அழகாக போட்டாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாதாம் வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாதாம் பவுடர் வந்து மேலே போட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ கேரட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.